வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். இந்த யூடியூப் சேனல் பார்க்கும் அன்பர்கள் கவனமாக கேளுங்கள் ஜோதிடத்தை பற்றி. வணக்கம். ஓம் நமச்சிவாயா. சென்ற வாரம் உங்களுக்கு ஆடி மாதத்தை பற்றி சொல்லி கொண்டு இருந்தேன். ஆடி மாதத்தில் 12 ராசிகளுக்கும் என்னென்ன நடக்கும் என்று சொல்லியிருந்தேன். அதில் 12 ராசியில் எந்தெந்த ராசி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு தான் தெரியும். அதில் 12 ராசிகளுக்கும் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் வாசகர்களாகிய யூடியூப் சேனல் பார்க்கும் வாசகர்களாகிய நீங்கள் ஓரளவுக்கு நன்றாக இருக்குது என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஆடி 18 வருகிறது, ஆடி கிருத்திகை வருகிறது. அதுக்கு 2 நாள் இருக்க உங்களுக்கு அது விளக்கமாக கருத்துக்கள் கூறுகிறேன். அதாவது ஆடி கிருத்திகையும் ஆடி 18 ஆடி 28 இது 3 முக்கியமான விசேஷமான நாட்கள். இந்த 3க்கும் ஒரு 2 நாளுக்கு இருக்க உங்களுக்கு நன்றாக விளக்கம் கூறுகிறேன். நீங்கள் மறந்து விடுவீர்கள். யாராவது அதிகமாக செல்போனை பார்த்தால் பரவாயில்லை, யாரும் சர்ப்ரைஸும் பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டேங்கிறீர்கள். தயவுசெய்து நல்லா சர்ப்ரைஸ் செய்து நல்லா பாருங்கள், லைக் பண்ணுங்கள். பிடித்திருந்தால், அதாவது உங்களுக்கு நான் சொல்வது நன்றாக புரிந்து ஆழித்தனமாக இந்த ஜோதிடர் சொல்வது நன்றாக உள்ளது என்றால் நீங்கள் 10 பேர்த்துக்கு சொல்லலாம், நீங்கள் லைக் பண்ணலாம், காமெண்ட்ஸ் பண்ணலாம். அது சரியில்லை என்றால் என்ன செய்வது? நான் சோழி மூலமாக சொல்கிறேன். நான் மகான் இல்லை, மந்திரவாதி இல்லை. 108 சோழி 12 எடுத்து 108 எடுத்து ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன கிடைக்கிறது என்பதை ஆராய்ந்து எழுதி வைத்து தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதில் வரும் பலன் தான் இது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உலகத்தில் பல அதிசயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. விமான விபத்து, கார் விபத்து, பள்ளத்து விபத்துன்னு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அப்பப்போ சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். மழை நன்றாக பொழியும், மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது. அது இந்த வருஷம் வட மாநிலங்களில் அதிக மழை பெய்யும் நம்ம தமிழ்நாட்டை விட. அந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல் இங்கேயும் நமக்கு மழை பொழியும், விலைவாசிகள் இறங்கும். கவலைப்படாதீர்கள். ஆவரணத்தின் விலை கண்டிப்பாக இறங்க வாய்ப்புகள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 69,000க்கு கீழே வரும் என்று சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது எல்லாம் 75 வந்துவிட்டு நேற்று 2 வாசகங்கள் கேட்டார்கள். இல்லை இறங்குமுன்னே நேற்று ஒரு 1000 ரூபாய் இறங்கியிருக்குதுன்னு ஒரு அது காலை அம்மா சொல்லிச்சு. இல்லைங்க 69 வரும் அப்படி என்று சொல்லியிருக்கிறேன். அது உலகத்தில் நடக்கக்கூடிய அதிசயங்கள். ஆனால் விலை இறங்கணும் சொல்லுகிறது. அதனால் ஒன்றும் கவலை இல்லை. அவசர தேவையான வாங்கிதான் ஆக வேண்டும் மக்கள். அதுவரை காத்திருக்க முடியாது. அதுபோல் கிரகமும் நன்றாக எல்லாத்துக்கும் உள்ளது. நீங்கள் திருமணம் ஆகாத பெண்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், வீடு கட்ட முடியாதவர்கள், எல்லா வசதி இருந்தும் எந்த காரியம் செய்ய முடியாதவர்கள், சோழியை கொஞ்சம் பார்த்து சோழியுடைய எந்த அளவுக்கு ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ இதுக்கும் ஒரு 10% கொடுங்கள். முழுசாக நம்பிக்கை இருந்து நான் சொல்வது நன்றாக இருந்தால் நீங்கள் நேரடியாக எனக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு எனக்கு ஆலோசனை கேளுங்கள். நான் அதுக்கு விரிவான விளக்கம் தருகிறேன். அந்த விளக்கத்தின்படி நீங்கள் பலன் அடையலாம். நான் செல்போனிலேயே சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லிவிடுவேன். அதை நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் பலன் அடையலாம். தெய்வம் நேரடியாக நமக்கு எந்த விவரத்தையும் கூற முடியாது. எந்த தெய்வமாக இருந்தாலும் காசி பகவானாக இருந்தாலும் சரி, ராமேஸ்வரம் பகவானாக இருந்தாலும் சரி, நம்ம கிட்டே இருக்கின்ற அனைத்து கடவுளும், எந்த கடவுளுக்கு நாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அபிஷேகம் செய்தாலும் அன்னதானம் செய்தாலும் கடவுள் நேரடியாக பதில் கூற முடியாது என்று ஆணித்தரமாக சொல்கிறேன். ஆகவே மக்களாகிய பொதுமக்களாகிய யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய அனைத்து வாசகர்களுக்கும் நான் சொல்கிறேன், எந்த கடவுளும் நேரடியாக நமக்கு பதில் கொடுக்க முடியாது. யாரோ ஒருத்தர் மூலியமாக தான் ஜோதிடர்களோ பஸ்ஸில் உட்கார்ந்துருக்கிறார்களோ இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் இந்த மாதிரி சென்ற இடங்களெல்லாம் நமக்கு சில கருத்துக்களை யாரோ சொல்லுவார்கள். அதை வைத்துத்தான் பகவான் நமக்கு படி அளந்திருக்கிறார், பகவான் நல்லது செய்திருக்கிறார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே நான் இந்த சோழி மூலமாக உங்களுக்கு நான் கருத்துக்களை கூறுகிறேன். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு
குலதெய்வத்தை கண்டுபிடித்து கொடுப்பது என்னுடைய கடமை. அதை நீங்கள் நான் சொல்லுவதுபோல் நீங்கள் செய்தீர்கள். ஆனால் அந்த குலதெய்வம் இருக்கிற இடம் உங்களுக்கு நன்றாக தெரியும், உங்களுடைய கனவில் வரும். இல்லை என்றால் உறவினர்கள் அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு செல்வார்கள். இதுதான் உண்மை. இது மூலமாக தான் குலதெய்வம் தெரியும். நான் மந்திரம் பண்ணியோ தந்திரம் பண்ணியோ கயிறு கட்டி இந்திரம் கட்டியோலோ வாங்கி குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்வதை நீங்கள் கேட்டீர்கள். ஆனால் உங்களுக்கு குலதெய்வம் தானாக தெரியும் என்பதை ஆணித்தனமாக சொல்கிறேன். வரும் 2 நாள் கழித்து உங்களுக்கு ஆடி கிருத்திகையும் ஆடி 28க்கும் பலன் சொல்கிறேன். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.